விஷால் மீது நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் கிரிமினல் வழக்கு பதிவு செய்திருக்கிறார். அது பற்றிய கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியரங்கிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் தர காத்திருக்கிறார். மகாலிங்கம், இந்த கிரிமினல் வழக்கினுடைய பின்னணி என்ன? ஏற்கனவே சமாதான பேச்சுவார்த்தைக்கு சரத்குமார் அணியினர் அழைத்தார்கள். அதற்கு விஷால் அணி மறுப்பு தெரிவித்தது. அதுதான் அதனுடைய பின்னணியா? 2 வாரங்களுக்கு முன்பாகவே சரத்குமார் தரப்பிலிருந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. விஷாலுக்கும் எஸ்வி சேகருக்கும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த வக்கீல் நோட்டீஸிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது, அதாவது தனக்கு எதிராக விஷம பிரச்சாரம் செய்ய வேண்டாம், அப்படி செய்தால் எஸ்வி சேகர் மீதும் விஷால் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என்று அந்த வக்கீல் நோட்டீஸில் சொல்லப்பட்டிருந்தது. அதற்கான காலக்கெடு முடிவடைந்ததை அடுத்து அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்று சரத்குமார் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் இன்று எழும்பூர் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் சரத்குமார் ஆஜராகி ஒரு பெட்டிஷன் ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த பெட்டிஷனில் பார்த்தோமானால் பல்வேறு தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தனக்கு எதிராக விஷம பிரச்சாரத்தை தொடர்ந்து விஷால் முன்னெடுத்து வருவதாகவும், எந்தவித ஆதாரமும் இல்லாமல் தான் ஊழல் செய்ததாகவும், நடிகர் சங்கத்தில் ஊழல் செய்ததாகவும் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தனது புகாரில் சொல்லியிருப்பதாக சரத்குமார் நம்மிடம் தொலைபேசி வாயிலாக தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதற்கு பிறகு சரத்குமாரினுடைய வழக்கறிஞரிடம் பேசினோம். அவரும் இந்த தகவலை உறுதிப்படுத்தினார். அவர் தெரிவித்த கருத்துக்கள் என்னவென்றால், ஏற்கனவே வக்கீல் நோட்டீஸ் கொடுத்த போதும் கூட அதற்கு எந்தவித பதிலோ அல்லது மறுப்போ தெரிவிக்காதனால் நாங்கள் தற்பொழுது கிரிமினல் வழக்கு தொடுத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். தற்பொழுது இரு அணிகளுக்கும் இடையில் சமாதான பேச்சுவார்த்தை என்பது வேண்டும் என்று பெப்சி உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாம் தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது கிரிமினல் வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. இரு அணிகளுக்கும் இடையில் சமாதான பேச்சுவார்த்தை என்பது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று தொடர்ந்து கேள்வி ஒன்று இருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில் செய்தியாளரிடம் பேசிய விஷால் தரப்பு அணியினர் நாங்கள் சமாதான பேச்சுக்கு தயாராக இல்லை என்ற ஒரு தகவலை சொல்லியிருந்தார்கள். இருந்த போதிலும் அதற்கான முயற்சிகளை மற்ற அமைப்புகள் எல்லாம் முன்னெடுத்து வந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது சரத்குமார் சார்பிலே தற்பொழுது கிரிமினல் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. தற்பொழுது விஷாலுக்கு எதிராக மட்டுமே இந்த கிரிமினல் வழக்கு என்பது தொடரப்பட்டிருப்பதாக சரத்குமார் நம்மிடம் தெரிவித்தார். இந்த வழக்கு தற்பொழுது இந்த தேர்தல் சங்கத்தினுடைய நடிகர் சங்கத்தினுடைய தேர்தலிலே ஒரு முக்கிய திருப்பமாக அமைந்திருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. விக்ரம், மகாலிங்கம், இப்போ சமாதான பேச்சுவார்த்தை இந்த கிரிமினல் வழக்குக்கு பிறகு நடைபெறுமா அப்படிங்கிறது சந்தேகமாயிடுச்சு. இந்த தேர்தலில் இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா விஷாலுக்கு மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் நடிகர் சங்க சாசனத்தின்படி அவர் தேர்தலில் போட்டியிட முடியுமா? அவருடைய கேண்டிடேச்சர் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான். நிச்சயமாக பலரும் முன்வைக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், இரு அணி எப்படி உருவானது, இரு அணிக்கும் இடையில் எது போன்ற ஒரு பகைமை வளர்ந்தது, இதற்கு காரணம் என்ன, இதன் பின்னணி என்ன, இப்படி பல கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது. ஊடகங்களும் இது குறித்து பல்வேறு செய்திகளும் வெளியிடப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சரத்குமாருக்கும் விஷாலுக்கும் தனிப்பட்ட முறையில் விரோதம் இருந்ததாகவே தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வருகின்றன. அந்த விரோதத்தின் அடிப்படையில் தான் இரு அணிகள் உருவாகி இருப்பதாகவும் தொடர்ந்து தகவல்கள் வெளியான. ஆனால் இந்த தகவலை விஷால் அணியினர் மறுத்து வருகிறார்கள். விஷாலுக்கும் சரத்குமாருக்கும் மட்டும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, இது சங்கம் சம்பந்தமான பிரச்சனை. சங்கத்தில் தேர்தல் என்பது பல ஆண்டுகளாக நடத்தவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் இது போன்ற வழக்கு என்பது தொடரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக நடிகர் விஷால் நம்மளோட இணைப்பில் வந்திருக்கிறார். விஷால், சொல்லுங்க. நடிகர் சரத்குமார் உங்களுக்கு எதிராக கிரிமினல் வழக்கு ஒன்றை இன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கிறார். நீங்கள் இது எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த வழக்கை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? இல்ல, அதான் சார், மை அட்வொகேட் இஸ் ஆன் தி ஜாப். லீகலா என்ன ப்ரொசீட் பண்ணுமோ அது இல்ல, உங்களுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் அந்த புகாரில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எந்தவித ஆதாரமும் இல்லாம அவர் சரத்குமார் ஊழல் செஞ்சதா சொல்லி நீங்க பரப்புரை மேற்கொண்டீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு. சார், அதான் சார், இப்போ கோர்ட்ல இருக்கிறதுனால நான் லீகலா தான் நான் செயல்பட முடியும். ஸோ இது வந்து எவிடன்ஸ் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்கன்றது அது அவர்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னா அது வந்து காட்ட சொல்லுங்க. முறைகேடுகள் வந்து நான் நடந்திருக்குன்றது முதல்ல இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இந்த நடிகர் சங்கத்துல அவர் வந்து தனிப்பட்ட முறையில நான் என் மேல வந்து வழக்கு போட்டிருக்காருன்னா லீகலா தான் நான் இல்ல, இது முறை நீங்க சொல்ற புகார்கள் அல்லது குற்றச்சாட்டுகளுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? சார், நான் திரும்ப அதே தான் சொல்றேன். என்ன கேட்கற பதிலாக உங்க ஆபீஸ்க்கே நான் வந்து கொடுத்துருக்கேன். இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண 5 வருஷம்ன்றது ஆதாரம் இருக்கு. அவங்க பில்டிங் டெமாலிஷன் பிளான் இல்லாம வந்து பில்டிங்கை டெமாலிஷன் பண்ணியிருக்காங்கன்றதும் ஆதாரம் இருக்கு.
கோர்ட் ஜட்மெண்ட், அதாவது 9 ட்ரஸ்டி இருக்க வேண்டிய இடத்துல 2 ட்ரஸ்டி வந்து கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் போட்டது ஆல் இஸ் நாட் வெல் வித் ட்ரஸ்ட் ஜட்ஜ் கொடுத்த ஜட்மெண்ட் காப்பியும் உங்ககிட்ட இருக்கு. நீங்க தயவு செய்து அது நீங்க இல்ல இன்னொன்னு என்னன்னா, இப்போ உங்களுக்கு எதிராக ஏற்கனவே வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துக்கிறதாவும் அந்த வக்கீல் நோட்டீஸ்க்கு உங்களுக்கு இருந்து எந்தவித பதிலும் வரலன்னு சொல்றாங்களே, அது நீங்க அந்த நோட்டீஸ் நீங்க பெற்றீங்களா? அனுப்பியாச்சு. நீங்க என்ன பதில் கொடுத்திருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா இப்போ? இல்ல சார், லீகலா அதாவது அது வந்து ஒரு லாங் லெட்டர் அனுப்பி இருக்கோம். அது வந்து நான் மேபி I'll tell my advocate to get in touch with you. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஊடகங்களையும் சரி சமூக வலைதளங்களும் சரி, சரத்குமாருக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக தான் இந்த போட்டி என்பது வலுத்து வருகிறதா சொல்லப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தனிப்பட்ட பிரச்சனை தான் அவர் சொல்லுங்க சார், என்ன தனிப்பட்ட பிரச்சனை எனக்கு புரியல. இது விஷால் அணி அகேன்ஸ்ட் திரு சரத்குமார் அவர்கள் அப்படி இல்ல. விஷால் அணி அகேன்ஸ்ட் திரு சரத்குமார் அவர்கள் பிரசிடென்ட் ஆஃப் நடிகர் சங்கம். நான் அப்படிதான் பாக்குறேன். எங்களோட நிர்வாகிகள் சரியா செயல்படல அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். சரத்குமார் சார் செயல்படல நான் எங்கேயுமே சொல்லல. ஐ ஸ்டாண்ட் டு கரெக்ட் தட். இப்போ சமாதான பேச்சுவார்த்தை, 2 தரப்புக்கு இடையே சமாதான பேச்சுவார்த்தை இல்ல பல்வேறு அமைப்புகள் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். நீங்க அந்த கேள்வி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். there is no question of compromise. We are going ahead with election on October 18th sir. Thank you. நன்றி. அதாவது விஷால் சொன்ன தகவல் என்னவென்றால், எனக்கும் அதாவது விஷாலுக்கும் சரத்குமாருக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த விரோதமும் இல்லை. இது நடிகர் சங்க தலைவராக சரத்குமாருடைய செயல்பாடுகளை தாம் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருவதாகவும் அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது விஷால் தனது அணியை வலுப்படுத்தியிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் தற்பொழுது சரத்குமார் தரப்பினுடைய விளக்கத்தை பெற வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் விஷால் தெளிவாக சொல்லியிருக்கிறார், சரத்குமார் தலைவராக இருந்த காலத்திலே முறையாக வருமான வரி செலுத்தவில்லை என்ற ஒரு புகாரை தற்போது சொல்லியிருக்கிறார். அதே போல அனுமதி இல்லாமல் நடிகர் சங்க கட்டடத்தை இடித்ததாகவும் ஒரு தகவல் விஷால் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி விஷால் ஆதாரப்பூர்வமாக சரத்குமாருக்கு எதிராக பல விஷயங்களை முன்னெடுத்திருப்பதாக அவர் நம்மிடம் இப்போ தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இதற்கு எந்த அளவுக்கு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் என்பது இப்போதைக்கு சொல்ல முடியாது. அதே போல நடிகர் சங்க தேர்தலில் கிரிமினல் வழக்கை எதிர்கொள்ளக்கூடிய விஷாலுக்கு எது போன்ற நெருக்கடி இருக்கிறது என்பதையும் தற்பொழுது சொல்ல இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது மட்டுமல்லாது தற்போது இரு தரப்பும் இடையே இன்னும் மோதல் தீவிரமடைவதற்கு இந்த வழக்கு உதவுமா என்ற அல்லது இந்த மோதலை இன்னும் தூண்டிவிடுமா என்ற கோணத்தில் தான் இந்த வழக்கை பார்க்க வேண்டியது இருக்கிறது. விக்ரம், விஷால் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றார். இந்த நோட்டீஸுக்கு அவர் பதில் அளித்திருப்பதாகவும் சொல்கிறார். ஆக இந்த கிரிமினல் வழக்கு அவங்க எந்த மாதிரியான கோணத்துல தான் அணுக போறாங்க அப்படின்னு ஏதாவது டீடைல்ஸ் நம்ம கிட்ட இருக்கா? நிச்சயமாக. அதாவது ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபர் மீது தன் மீது அவதூறு பரப்பினார் என்ற நோக்கத்தில் தான் இது போன்ற கிரிமினல் அவதூறு வழக்குகள் எல்லாம் பதியப்படுகின்றன நீதிமன்றங்கள் பொதுவாக. தற்பொழுது சரத்குமார் சொல்லியிருப்பது 2 விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். ஒன்று, தேவையில்லாமல் தனக்கு எதிராக விஷால் பரப்புரைகளை மேற்கொள்கிறார். இன்னொரு விஷயம், எந்தவித ஆதாரம் முகாந்திரமும் இல்லாமல் தனக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை அனைவரிடம் சொல்லி வருகிறார் என்ற 2 விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இது சம்பந்தமாக தற்பொழுது விஷால் தரப்பில் நீதிமன்றத்தில் உரிய முறையில் சட்டப்படி எதிர்கொள்ள இருப்பதாக விஷால் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். எனவே நீதிமன்றத்தில் அடுத்தடுத்து இந்த வழக்கு விசாரணை என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி வரும்பொழுது இது எதுபோன்ற முன்னேற்றம் இருக்கும் என்பது தெரிய வரும். இருந்த போதிலும் தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் இந்த வழக்கு அதற்குள்ளாகவே, அதாவது வரும் 12ஆம் தேதி அன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒருவேளை 12ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் விஷால் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகி அதனுடைய தகவலை கொடுப்பார்கள். விஷால் தரப்பில் எதுபோன்ற ஒரு பரப்புரை அவர் மேற்கொண்டிருக்கிறார் சரத்குமாருக்கு எதிராக, அந்த பரப்புரையினுடைய நோக்கம் என்ன, அந்த பரப்புரையில் அவர் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கின்றன உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது விஷாலுக்கு சாதகமாக இருக்கும் என்றும் தற்பொழுது சில வழக்கறிஞர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இது நீதிமன்றத்தில் நீதிமன்றம் இது எப்படி பார்க்க போகிறது இந்த வழக்கை, தேர்தலுக்கு முன்பு தனிப்பட்ட நபர்கள் அல்லது அந்த பதவியில் இருப்பவர்களும் அந்த பதவிக்காக போட்டியிடுபவர்களும் மோதிக்கொள்ள ஒரு விஷயமாக நீதிமன்றம் பார்க்க இருக்கிறதா, நீதிமன்றத்தினுடைய போக்கு எப்படி இருக்கிறது? சரத்குமார் தரப்பிலிருந்து அதனுடைய வழக்கறிஞர் இளங்கோ நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு இளங்கோ. இப்ப இந்த கிரிமினல் வழக்கு எந்த பேசிஸ்ல பதிவு செஞ்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? ஆமா, ஒரு விஷால் ஒரு சில மாதங்களாவே சரத் சாரை பத்தி அங்கங்க திருச்சி ஆகட்டும், நாமக்கல் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் பொய்யா அவதூறா பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு. நடிகர் சங்க நிர்வாகிகள் ஊழல் பண்றாங்க, சரத்குமார் ஊழல் பண்றாரு அப்படின்ட்டு எல்லா இடத்துலயும் பொய்யான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அதனால நாங்க அவருக்கு ஒரு 2-3 மாசம் பொறுமையா இருந்தாரு சரத் சார். குடும்பத்துல பிளவு இருக்கக்கூடாது நடிகர் குடும்பத்துலன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு எல்லையை மீறி போன பிறகு நாங்க நோட்டீஸ் கொடுத்து அவருக்கு 10 நாள் டைம் கொடுத்தோம். இப்ப கூட நீங்க தவற உணர்ந்து நீங்க மன்னிப்பு கேட்டா நாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லி அவருடைய வழக்கறிஞர் மூலமா எங்களுக்கு பதில் அனுப்பினாரு. இல்ல
திரு இளங்கோ, விஷால் சொல்லியிருக்கிறார் அந்த நோட்டீஸ்க்கு தகுந்த பதில் அனுப்பிச்சிருக்கோம், ஒரு நீண்ட ஒரு கடிதத்தை அனுப்பிச்சிருக்கோம் சொல்லியிருக்காரு. அனுப்பியிருக்கோம். அதுல வந்து உண்மைக்கு புறம்பா அந்த நோட்டீஸ்லயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கடைசியா வந்து மன்னிப்பும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காருங்க. அதனால வந்து நாங்க வந்து இப்போ முறையா அதாவது டிஃபமேஷனுக்கு வந்து மான நஷ்ட வழக்குக்கு வந்து சிவில் கோர்ட்டுக்கும் போகலாம், கிரிமினல் கோர்ட்டுக்கும் போலாங்க. இது ஆக்ஷனபிள் இன் போத் கிரிமினல் அண்ட் சிவில். நாங்க இப்போ இன்னைக்கு வந்து சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் எக்மோர் அவர்கிட்ட நேரடியா வந்து சரத் சாரே வந்து கம்ப்ளைண்ட் வந்து லாட்ஜ் பண்ணியிருக்காரு. இப்ப நீங்க பதிவு செஞ்சிருக்கிறது மான நஷ்ட வழக்கா? மான நஷ்ட வழக்கு, கிரிமினல் வழக்கு. நிச்சயமா. இப்போ விஷால் சொல்கிறார் இப்போ அவர்கிட்ட தகுந்த ஆதாரங்கள் இருக்கிறதாகவும் சொல்றார். தாராளமா அவர் வந்து கோர்ட்ல வந்து அவர் ஆதாரம் இருந்தா தாராளமா வந்து கொடுக்கட்டுங்க. எங்களுக்கு அதை பத்தி ஆட்சேபனை இல்லை. ஆதாரம் மற்றது பொய்யான பிரச்சாரம், எப்படியாவது வந்து நடிகர் சங்கத்தை கைப்பற்றணும், எப்படியாவது வந்து அந்த பதவியில வந்து உட்காரணுங்கிறதுக்காக பொய்யா பிரச்சாரம் பண்றாருங்கிறது எங்களுடைய இல்லை. அதாவது சரத்குமாருக்கும் விஷாலுக்கும் தனிப்பட்ட முறையில் எந்தவித விரோதமும் இல்லை என்று விஷால் சொல்லியிருக்கிறார். நடிகர் சங்க தலைவராக பல்வேறு தவறுகளை சரத்குமார் செய்திருக்கிறார். அதை சுட்டிக்காட்டியதுதான் தற்பொழுது இது ஒரு பிரச்சனையாக கிளம்பி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். அப்போது இருக்கும் சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் சமாதான பேச்சுவார்த்தையும் சில அமைப்புகள் முன்னெடுத்தார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சமாதான பேச்சுவார்த்தை தோல்வி, அதனால் தான் இந்த வழக்கு தொடரப்பட்டதாக வெளியில பேசிக் கொள்ளப்படுகிறது. எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, அவர் எதுவுமே வந்து எல்லாமே அவர் வந்து டைரக்டா பிரஸுக்கு தானே போறாரு. அவர் சிம்பிள் சொன்ன மாதிரி எதையுமே குடும்பத்தை முடிக்கணும்னு பார்க்கல. சமாதான பேச்சுன்னு சொல்லி ஒரு கலைப்புலித்தான சார், ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் பிரஸ் வந்து அவர் தலைவர், அந்த பக்கம் வந்து ஃபெப்சில சொல்றாங்க எல்லாரும் வந்து நடிகர்கள் ஒற்றுமையா போகணும்ட்டு. அதுக்கு வந்து ராதா ரவி சார் வந்து தாராளமா நீங்க கூப்பிடுறீங்கன்னு மதிச்சு நாங்க வந்து சமாதானத்துக்கு ரெடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் வந்து பிரஸ்ல போயிட்டு சமாதானத்துக்கு சமரசத்துக்கு வந்து இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி பிரஸ் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காருங்களேங்க. திரு இளங்கோ, இப்ப அவர் பிரஸ் சந்திக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் தரப்பிலிருந்தும் பல முறை பிரஸ் சந்திச்சிருக்கீங்க. நீங்க சொல்லக்கூடிய இந்த சிம்புவினுடைய உரையாடல் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல தான் நடந்தது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இப்ப நீங்க மான நஷ்ட வழக்கு தொடர அளவுக்கு அவர் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கிறதா நீங்க சொல்ற போது எதற்காக சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைக்கணும் நீங்க? இல்ல, சமாதான பேச்சுவார்த்தைக்கு நான் நினைக்கலைங்க. அவங்க வந்து சமாதான பேச்சுவார்த்தையை வந்து தான சார் அந்த முயற்சி எடுக்கிறாரு. அவருக்கு வந்து அவரே சொல்லியிருக்காரு, ஒரு அருமையா சொன்னாரு. அதாவது ஊரு ரெண்டானா கூத்தாடி கொண்டாட்டம், ஆனா இதுல கூத்தாடியே ரெண்டாயிட்டாங்க, அதனாலதான் நான் உள்ள நுழைஞ்சிருக்கேங்கிறாங்க. பெரியவங்க எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்றாங்க. அதுக்கு நாங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் சொல்றோம். ஆனா ஒத்துழைப்பு கொடுக்க முடியாத பேச்சு இல்ல, போருதான் அப்படின்னு சொன்னா போருக்கு நாங்க ரெடி. இல்ல, இப்போ விஷாலுக்கும் சரத்குமாருக்கும் இடையே எந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனையும் இல்லை என்று சொல்வீங்களா உறுதியா? அப்ப தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. அவருக்கு எப்படியாவது வந்து அந்த இடத்த வந்து எப்படியாவது பேக் டோர் என்ட்ரி அந்த இடத்துல வந்து உட்காரணுங்கிறத முடிவு பண்ணிட்டாரு. அவர் நடிகர் சங்கம் பக்கமே 6 மாசத்துக்கு முன்ன அவர் நடிகர் சங்கம் எந்த ரோட்ல இருக்குதுன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியலங்க. இப்பதான் திடீர்னு வர ஏதோ பண்றாரு. அதனாலதான் வந்து நாங்க வந்து பொறுமையா இருந்தோம், 3 மாசம் பொறுமையா இருந்தோம். ஏன்னா சில பிரச்சாரம்லாம் ஒரு கோர்ட்ல வந்து பிரச்சாரத்துக்கு அந்த தேதி அவங்க எலெக்ஷன் டேட் பிக்ஸ் பண்றதுக்கு முன்னே ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பிரச்சாரம் பண்ணலாம், அவங்களுடைய நல்ல விஷயங்களை சொல்லி நாங்க இது பண்ண போறோம்னு சொல்றதுல பாசிட்டிவ் கேம்பெயின் வந்து we are not against it. அவர் வந்து தாராளமா கண்டெஸ்ட் பண்ணட்டும், அவருக்கு அந்த ரைட் உண்டு. ஆனா வந்து அடிப்படை கையில வந்து அவருக்கு எந்த ஆதாரமும் கிடையாதுன்னு நான் சொல்றோம். ஆதாரம் இருந்தா தாராளமா இப்ப அவர் வந்து கோர்ட்ல வந்து சமர்ப்பிக்கட்டுமே. சரத்குமார் ஊழல் பண்ணியிருக்காரு, நடிகர் சங்கத்துல ஊழல் பண்ணிட்டாங்கன்ற ஆதாரத்தை அவர் தாராளமா கொடுக்கட்டும். அவருக்கு ஒரு வாய்ப்பு தானே. இல்ல, இந்த வழக்கு அடுத்த கட்டமா விசாரணைக்கு எப்ப வர இருக்கிறது? அப்போது என்ன நடக்க வாய்ப்பு இருக்கிறது? எது மாதிரியான நடைமுறைகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது? இல்லைங்க, அது வந்து அவருங்க ஜெனரல் ப்ரொசீஜர் என்னன்னா, மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இன்னைக்கு சரத் சார் வந்து இதை கொடுத்தாங்க. அவங்க செக் அண்ட் கால் ஆன் அப்படின்னு போடுவாங்க. ஏன்னா மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து ஓப்பன் கோர்ட்ல ஃபுல்லா படிக்க வந்து அவங்களுக்கு டைம் இருக்காதுங்க. ஏன்னா மற்ற கேஸுங்களும் இருக்கு இல்லைங்களா. அதனால இன்னைக்கு சேம்பர்ல போயிட்டு அவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 12ஆம் தேதி இது மறுபடியும் விசாரணைக்கு வருதுங்க. அப்பதான் வந்து மேற்கொண்டு தெரியும். அன்னைக்கு சரத் சார் வரணுமா என்னங்கிறதும் எங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் தான் தெரியும்.